சட்டப்பேரவைகள் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் பள்ளிக் கல்வித்துறையில் கடந்த ஆட்சிக் காலத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் குற்றம் சாட்டினார். குறிப்பாக தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற்றுத் தருவதற்காக பணம் பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தனது பள்ளிக்கே லஞ்சம் கேட்கப்பட்டதாகவும் அதற்கு தானே சாட்சி என்றும் அமைச்சர் மரிய வில்சன் சட்டப்பேரவையில் கூறினார். மேலும் சென்னை தியாகராய நகரில் யார் மூலமாக பணம் பெறப்பட்டது என்பது குறித்த தகவல்களையும் தன்னால் தெரிவிக்க முடியும் என்றும், இந்த விவகாரம் தொடர்பாக தன் மீது எந்த வழக்கு தொடரப்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் எத்தனை பள்ளிகள் அல்லது கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டன என்பது முக்கியமல்ல என்றும் அவற்றின் தரமே முக்கியம் என்றும் மரிய வில்சன் குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர்கள் பலர் கல்லூரி நிறுவனங்களை நடத்தி வருவதாகவும் அவர்களுக்கு கல்வித்தரம் குறித்து தெரியும் என்றும் அவர் விமர்சித்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் திமுக முன்னாள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு லஞ்சம் கொடுத்ததாக அவரே கூறுவது மிகப்பெரிய தவறு என்று அன்பில் மகேஷ் தெரிவித்தார். மரிய வில்சன் கூறிய தகவல்களின் அடிப்படையில் அவரிடமே விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் நானே சாட்சி என்று அமைச்சர் கூறியுள்ள நிலையில் அவர் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். லஞ்சம் கொடுத்ததாக ஒருவர் வெளிப்படையாக கூறியுள்ள நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக அவரை அழைத்து விசாரிக்க வேண்டும் என அன்பில் மகேஷ் வலியுறுத்தினார். இதனால் பள்ளிக் கல்வித்துறையில் முறைகேடு நடைபெற்றதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் முன்வைத்த குற்றச்சாட்டும் அதற்கு முன்னாள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அளித்த பதிலும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.